Church. We welcome all of you. அதேபோல் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். And also especially our online viewers this morning. முதலாவதாக ஆண்டவர் கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். We're firstly going to give thanks to God for all the blessings and the goodness He has given us. கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீங்கக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, எத்தனையோ இக்கட்டுகள் எங்களை சூழ்ந்தாலும் கர்த்தாவே, எல்லாவற்றையும் விடுதலை தந்த ஆண்டவரே. அப்பா, எங்களை உங்கள் கைகள்னால் அரவணைத்தீங்களே, அதுக்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் போகிற வருகிற பிரயாணங்கள் உங்கள் சமூகம் கூட இருந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, நாங்கள் வேலைகளை செய்து உடலுக்கு தந்த பலத்துக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, எங்கள் பலவீனங்கள் உங்கள் பலன் கூட இருந்தது ராஜா, அதற்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் குறைகளில் உங்கள் ஆண்டவரே நிறைவு கூட இருந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, எந்த ஒரு இக்கட்டுகள் எங்களை அணுகினாலும் கர்த்தாவே, எல்லா இக்கட்டுகளும் எங்கள் விலக்கி பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் நல்ல வழிகாட்டியாக இருந்து ராஜா. அப்பா, நீங்கள் முன் செல்ல நாங்கள் பின் செல்லத்தக்கதாய் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ராஜா, நாங்கள் என்னதை கேட்கிறோமோ ஆண்டவரே, அதை ஏற்றவையில் கொடுக்க வல்லவராக இருக்கீங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்கள் முழுவதுமாக ஆண்டவரே, அப்பா, எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே குடும்பங்களை தந்த சமாதான சந்தோஷத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, எங்களுக்கு தந்த ஆகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, உலகளாவிய எதிர எத்தனையோ ராஜா மனிதர்களுக்கு ஆபத்துகள் இருக்கிறது கர்த்தாவே. ஆனாலும் இன்றைய நாளிலும் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறது உங்கள் சுத்த கிருபையாக இருக்கிறது ராஜா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் பாதுகாப்பு எங்களோடு வந்தது ராஜா, அதுக்காக நன்றி. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நாங்கள் எங்கள் சுகவீனத்தில் உங்கள் சுகம் கூட இருந்தது ராஜா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, எல்லாவற்றுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்த ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அதே போல் இன்றைய நாள் ஆராதனை செய்கிற ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவர் கருத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். Let us commit every single person who is doing ministry in this place today. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த நாளில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் என்னென்ன ஊழியங்களை செய்கிறார்களோ அவர்கள் உங்களுக்காகவே செய்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா, அதை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய பிரயாசத்தை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. உங்களுக்காக நேரங்களை ஒதுக்கி ஆண்டவரே ஊழியங்களை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அபிஷேகித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உங்கள் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளை, சிறிய ஊழியமாக இருக்கட்டும் பெரிய ஊழியமாக இருக்கட்டும், உங்களுக்காக உண்மை முத்தமாக செய்ய வந்திருக்கிறார்கள் ராஜா. ஒவ்வொருவரோடும் கரம் கூட இருந்து அப்பா வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாள் ஊழியங்களில் எந்த ஒரு தடைகளும் நேராதபடி கர்த்தாவே ஆவியானவரே நீங்கள் தாமே வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்கள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கள், உன் குடும்பங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். என்னால் ஆராதனை வழி நடத்துகிறதா என் மகளுக்காக ஜெபிக்கிறேன். அதான் இப்போ ஆராதனை குழுவினருக்காக ஜெபிக்கிறேன். Let's commit the worship leader and the entire choir into God's hands. கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட ஆராதனை பாதையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே. நீங்கள் துதிக்கு பார்த்திர ஆண்டவரே, துதிகன மகிமைக்கு பார்த்திர நீங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் ஆராதனை நீங்கள் தாமே இடைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரை நீங்கள் அசைவாட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆராதனை வேலையில் ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு ஆண்டவரே ஒரு வெளிப்படுதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. அப்பா, ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. அப்பா, ஆராதனை வேலையில் ஆண்டவரே யார் யாரெல்லாம் என்னென்ன இறுக்கங்களோடு வந்திருக்கிறார்களோ வேதனைகளோடு வந்திருக்கிறார்களோ ஆராதனை வேலையில் ஆண்டவரே அனைத்தும் ஆண்டவரே அவர் உள்ளங்களை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உள்ளத்துக்கு சமாதானம் சந்தோஷம் கடந்து வரட்டும் கர்த்தாவே. ஆராதனை வழி நடத்துகிறதான மகளை அபிஷேகித்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அந்த மகளோடு நீங்கள் இடைப்படுங்கள் கர்த்தாவே. ஆராதனை குழுவினர்களும் அபிஷேகங்கள் ராஜா நாளில் ஒரு வல்லமையான ஆராதனையாக மாறட்டும் கர்த்தாவே. நீங்கள் தாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படியா செய்ய போவதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அதே போல் நேரத்தில் வார்த்தை பகுதி ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let us commit the word of God into his hands.
கர்த்தாவே இந்த நேரத்தில் ஆண்டவரே வார்த்தை பகுதி உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. வார்த்தையை கொண்டு வருகிறதான ஊழியரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க தாமே வார்த்தையின் மூலியமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டுமாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ராஜா வார்த்தையின் மூலியமாக அப்பா நாங்கள் வார்த்தையை கேட்டுவிட்டு போகாதபடி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தி அதன்படி நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தாமே வழி நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். அப்பா வார்த்தை வல்லமையாக வெளிப்படுவதாக இயேசப்பா. ஆண்டவரே ராஜா அப்பா நாங்கள் போகிறதா நேரங்களில் வார்த்தையில் பலனடைந்து செல்ல உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. வார்த்தை மாமிசம் பேசாதபடி ஆவியானவரே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் என்ன வார்த்தைகளை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா ராஜா அந்த ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் பலனடையட்டும் கர்த்தாவே, சமாதானம் அடையட்டும் கர்த்தாவே. அப்பா உள்ளங்கள் குழப்பங்களோடு வந்திருந்தார் அந்த வார்த்தை ஆறுதலை கொடுக்கட்டும் கர்த்தாவே. இந்த நாள் வார்த்தையில் ஆண்டவரே உங்கள் அபிஷேகம் காணப்படட்டும் கர்த்தாவே, உங்கள் வல்லமை காணப்படட்டும் கர்த்தாவே, ஒரு விடுதலை காணப்படட்டும் கர்த்தாவே. அப்பா வார்த்தை பகுதியை முழுவதும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வார்த்தையின்படி நாங்கள் வாழ்க்கையில் வாழ்கிறதா நேரங்களில் அப்பா எங்களுக்கு எந்த குறையும் வரப்போகிறதில்லை ராஜா. நீங்கள் வார்த்தையும் எவ்வளவோ காரியங்கள் ஒவ்வொரு நாள் பேசி கொண்டிருக்கிறீங்க நன்றி ராஜா. அப்பா அந்த வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்கிறோம் ராஜா. அப்பா அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ அப்பா நீங்கள் தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்களே எங்களோடு கூட இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டோட கருத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். Let us commit every single person who is attending this service today into God's hands and prayer. கர்த்தாவே இந்த நாள் ஆராதனைக்கு அப்பா ஆலயத்துக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. யாரெல்லாம் வர முடியாது சுகைனமாக இருக்கிறார்களோ அப்பா அவர்களை ஆண்டவரை வருகிற நாட்களில் வரத்தக்கதாய் அப்பா அவர்கள் ஆண்டவரே தடைகளை நீக்கி இயேசுவின் நாமத்தில் தடைகளை நீக்கி வழிகளை விரைவாக திறந்து கொடுங்கள். வருகிற நாட்கள் ஆலயத்துக்கு வர ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ராஜா யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோட இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம் நான் அறியேன். ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ராஜா. நீங்களோ உள்ளான உள்ளத்தை காண்கின்ற தேவன் கர்த்தாவே. அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நன்றியில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. அப்பா அன்றைய நாள் யாரெல்லாம் வேதனையோடு வந்திருக்கிறார்களுக்கு நல்ல இளைப்பாறுதல் நீங்க தாமே கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாத வசனத்தின் படி கர்த்தாவே. யாரெல்லாம் குறைகளோடு இருக்கிறார்களோ அவர்கள் குறைவுகளை நிறைவுகளாக மாற்றுங்கள் கர்த்தாவே. அப்பா நிறைவான ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வழி நடத்துங்கள் கர்த்தாவே. உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. யாரெல்லாம் சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ அப்பா அவர்களை உங்கள் தழும்புல கரம் தொட்டு சுகப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் வைத்திருக்க மேலான பரம வைத்தியர் கர்த்தாவே. நீங்கள் தொட்டால் சுகம் நிச்சயம், நீங்கள் தொட்டால் விடுதலை நிச்சயம் கர்த்தாவே. அப்பா நீங்கள் மெய்யான தேவன் கர்த்தாவே. அப்பா உங்கள் தொடுதல் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால். இந்த நாள் யாரெல்லாம் வருத்தங்களோடு வந்திருக்கிறார்களோ அப்பா அவர்கள் வீடுகளுக்கு திரும்புகிற நேரத்தில் ஒரு சுகம் அளிக்கும் அப்பா சுகத்தினால் அவர்கள் விடுதலையோடு வீடுகளுக்கு செல்ல உதவி செய்யும் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் மீதும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் தொட்டு விடுதலை ஆக்குங்கள் ராஜா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் அப்படியா செய்ய போறதற்காக நன்றி கர்த்தாவே. ஆராதனை முழுவதுமாக ஆண்டவர் கருத்தில் ஒப்புக்கு நாங்கள் ஜெபிப்போம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவர் ஆராதனை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் அப்பா நீங்கள் தாமே ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஒரு அக்கினி அபிஷேகம் ஆண்டவர் இந்த சபையை மூடிக்கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா ஒரு விடுதலை இந்த சபையில் நடைபெறட்டும் கர்த்தாவே. அப்பா நீங்க கிருபையா இறங்குங்கள் கர்த்தாவே. உங்கள் வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உங்கள் கரம் இறங்கட்டும் கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே ஆலயத்தில் ஆண்டவரே ராஜா வெளிப்படுதல் நடைபெறட்டும் கர்த்தாவே. அப்பா ராஜா நீங்களே ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு மற்றும் எல்லா காரியங்களும் கரம் கூடந்து நீங்களே கூடந்து வழி நடத்தி ஆசீர்வதிங்கள் ஏசப்பா. உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நேரத்தில் கூட எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
Praise the Lord. Praise the Lord. Should we all stand up? எல்லாரும் எழுந்து நிப்போமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாங்க இன்றைக்கு தேவனை கிருபையால நிலை நிற்கிறோம் இன்றைக்கு? How many guys believe we are standing by the grace of God today? அவர் சொல்லிக்கிறார் கிருபை உனக்கு போதும், for he has said my grace is sufficient for you. அந்த விசுவாசத்தோட இந்த முதலாம் பாட்டு படிப்போம். We're going to sing with that faith this first song. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை,
are with us, Lord Jesus. For you are a great God. You are a good God. For we will never be forsaken by you. For you will never leave your promises. ஒரு நாளும் வாக்கு உரையாதவர் நீங்க ராஜா. நீ நல்லவர் வல்லவர் ஒரு போதும் கைவிடாத தேவன். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. We worship you, we exalt you, we praise your name, Father Jesus. For you are a good God, Jesus. You are such a good God, Lord Jesus. You have always been so good to us, Lord Jesus. Nandri Raja, Sotram Raja. We thank you, Lord Jesus. We worship you, Father Jesus. We give all glory to you alone, Raja. We thank you, Lord Jesus. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானா
worship, we exalt you, we praise you, Father Jesus. We praise your name, O Lord, Father Jesus. Your majesty, I have nothing but to bow, Lord Jesus. I praise you, we lift your name on high, Father Jesus. Thank you, Lord Jesus, for you are a good God, Lord Jesus. We worship you, Father Jesus. Your name is lifted up on high, Father Jesus. We give you all glory and honor and praise to you alone, Father Jesus. Need മാത്രം എங்களுக்கு പോതും, Father Jesus. We worship you, Father Jesus. We thank you, Lord Jesus. உங்க நாமம் உயர்த்துகிறோம், ராஜா, Father Jesus. We thank you, Lord Jesus. Your majesty, I come bow, I lay my all before you now. In royal robes, I don't deserve
எல்லாமே தூயவரே ராஜா. We thank you Lord Father Jesus. உங்க முகத்தை பார்க்கணும் ராஜா. We want to see your face oh Lord Jesus. We want to see your face oh Lord Jesus. உங்க முகத்தை பார்க்கணும் ராஜா. We want to seek your face oh Lord Father Jesus. We want to see you Lord Father Jesus. We want to see you Jesus. We thank you Lord Father Jesus. முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும். எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும். எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும். எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும். எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி we shall be all lift our hands up and sing. ஆராதித்த வண்ணமாய் அல்லேலூயா. 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 ஆராதித்த வண்ணமாய் thank you Lord, let's worship him. One more time. Thank you Lord, church. Let's open your mouth and sing. Hallelujah. Thank you Lord Jesus. Hallelujah. பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, we give you thanks. உங்களுடைய பிரசன்னத்துக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. Thank you for your presence.
பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறதுக்காக நன்றி. Holy Spirit, we thank you for you are in the midst of ஆவியானவர் us. எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. For where the Spirit is, there is deliverance. நீர் இந்த நாளிலும் ஆண்டவரே கட்டுகளை அவிழ்க்கிறதற்காய் நன்றி We சுவாமி. thank you for you are breaking chains. வியாதிகளை நீக்குகிறதுக்காக நன்றி Thank சுவாமி. you for providing the healing. உம்முடைய வல்லமை இன்றையிலும் ஆண்டவரே நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக Thank நன்றி. you for pouring out your power in the midst of us. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். Thank you, Holy Spirit. உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். To whatever heights we exalt the Father, He is able to bless. இந்த நாளிலும் குடும்பமாய் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை உயர்த்த கிருபை கொடுத்தீரதற்காக நன்றி. Thank you for the grace you've given us to praise you as a family. தேவாவியானவர் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசுங்க. Speak to us through your word, Holy உம்முடைய Spirit. வார்த்தை எங்கள் மத்தியிலே வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும். May your word come to us mightily this morning. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் As your word says, the one who has ears, let him hear the Holy Spirit's voice. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி எங்களுடைய உள்ளான மனிதனை மாற்றி ஜீவிக்க கிருபை தாருங்க. Give us the grace that our inner man changes to live a வார்த்தை life. கொண்டு வருகிற அடியானை அபிஷேகித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். Bless the servant of God who is bringing the sermon today. மொழிபெயர்க்கிற சௌரனையும் கர்த்தர் அபிஷேகித்து வழிநடத்துங்க. Father, you also be with and anoint the person who is மனித சத்தத்தை translating. கேட்காதபடி தேவ சத்தத்தை கேட்டு நாங்கள் தொடர்ந்தும் உமக்குள்ளாய் பலப்பட கிருபை செய்யுங்க. Help us to be strengthened not by man's voice but by your voice. அழைத்து வந்த ஒவ்வொருவருக்காயும் நேரலை மூலமாய் பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். We ask and pray that you bless every single person who is attending this sermon today. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். In your hands we humble ourselves. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray and ask. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise ப்ளீஸ் தயவு செய்து உட்காருங்கள். இந்த வேளையிலும் பிள்ளைகள் உங்களுடைய பயிற்சிகளுக்கு போங்கள். பின்பதாக செய்தி முடிந்த பின்பு அவர்களை மீண்டும் எங்கள் மத்தியிலே அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, you can now go to your practices, please. நேரடியாக நாங்கள் இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்ப்போம். And we'll go straight into the word of God today. எங்கள் மத்தியிலே சோரன் கிங்ஸ்லி அவர்கள் வந்து இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். And today Brother Kingsley will be sharing the sermon நாங்கள் today. கரங்களை தட்டி அருமை சோரனை அன்போடு அழைப்போம் கர்த்தருடைய வார்த்தைக்காக. திரும்பமாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம். Once again this morning we welcome you all. இந்த நாளிலோடு கர்த்தர் தாமே எங்கள் மத்தியில இடைப்படுவார் என்பதாக நாங்கள் நம்புகிறோம். We believe that the Lord will intercede in our midst. நாங்கள் வார்த்தைக்கு பகுதிக்கு போவதற்கு முன்பதாக ஒரு வயசு நாங்கள் ஜெபத்தில் இருப்போம். Before we cross over to the word of God, let us pray for a minute. நல்ல பிதாவே, திரும்பமாக இயேசுவின் நாமத்தினால் உடைய பாதத்தை நோக்கி வருகிறோம். Heavenly Father, in the name of your Son Jesus Christ, we come on to your footsteps. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு வார்த்தை மூலமாக இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that you intercede with us through your word. உங்களுடைய வார்த்தை ஒன்றே ஆண்டவரே எங்களுக்கு தீபமாய் இருக்கிறது. Your word is the lamp அது எங்களுக்கு வழிகாட்ட வல்லதாய் இருக்கிறது. and it guides our paths. அந்த வார்த்தைகளை விளங்கி நாங்கள் எங்களுடைய பாத அடிகளை எடுத்து வைக்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. Let us understand these words and help us to step நாங்கள் forward. இந்த நாளிலே வந்த விதமாக போகாமல் இயேசுவின் வார்த்தை மூலமாக பலப்பட்டு போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to go be strengthened in the word of God, not as மொழி we can. பெயர்க்கிறதான சகோதரனை ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே. Bless the translator. எங்களுடைய நாவுகளை வார்த்தைகளை நீங்களே வைக்கும்படியாக We ஜெபிக்கிறேன். pray that you put the words into இயேசுவின் our mouths. நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல In பிதாவே. Jesus' name we ask and pray. நாங்கள் Amen. நம்புகிறோம் நீங்கள் யாவருமாக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பதாக. We believe that all of you are very happy நாங்கள் today. கிட்டத்தட்ட வருடத்தின் இறுதி பகுதிக்கு வந்து We விட்டோம். almost come to the end of the year. இன்னும் ஒரு 2 வாரங்களில் வருடம் முடிந்துவிடும். In 2 more weeks, the whole year will be complete. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடாது. But our lives will not stop. ஆனால் சிலருடைய வாழ்க்கை இலங்கை தேசத்தில் முடிவடைந்து போய்விட்டது. காரணம் சில இயற்கை அனர்த்தங்கள் நிமித்தமாக. But some people's lives in Sri Lanka have been lost due to some natural disasters. எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு கேள்வி இருக்கும். நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் வருகிற பொழுது யாரிடம் போவது? We sometimes might have a question when we have problems, who do we approach? யாரிடம் கதைப்பது? Who do we speak to? யாரிடம் சொல்லி இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வது? இந்த சந்தேகங்கள் எங்களுக்கு எழும்பலாம். We might have doubts as to who do we share this problem to come to a conclusion. ஆனால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கையில நாங்கள் இயேசுவிடம் மாத்திரமே போக முடியும். But in our Christian life, in our belief, we can only go to எங்களுக்கு Jesus. எல்லாவற்றையும் நடத்த வல்லவராய் He இருக்கிறார். alone is able and capable to lead everything for us. எங்களுடைய வாழ்க்கையில் अनेகமான சவால்கள் வரலாம். There might be many challenges in our lives. அநேகமான போராட்டங்கள் There வரலாம். might be many trials in our lives.
நாங்கள் இவைகளை எப்படி ஜெயம் கொள்ளுவது? How could we overcome these? 31ஆம் தேதி வருகிறது. 31st நாங்கள் எங்களுடைய December. பழைய காரியங்களை விடுவதற்கு தீர்மானங்கள் எடுப்போம். We might take some New Year resolutions. 1ஆம் தேதி வருகிறது. Then comes the 1st of புதிய January. முடிவுகளை எடுப்பதற்கான தீர்மானங்களை எடுப்போம். Then we take new decisions. இப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை வருடந்தோறும் கடந்து போகிறது. This is how every year of our life ஆனால் goes தேவன் by. எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், But what does Lord tells நாங்கள் us? வாசித்து பார்ப்போம் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை. Let us read 2 Chronicles chapter 7 verse 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். If my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and I will forgive their sins and will heal their land. அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எப்பொழுது? When will I give healing to their land? எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தேசங்களுக்கு சுகம் கிடைக்கும்? When will your nations receive healing? எங்களுடைய குடும்பத்துக்கு எப்பொழுது சுகம் கிடைக்கும்? When will our family receive the healing? எங்களுடைய சபைகளுக்கு எப்பொழுது சுகம் கிடைக்கும்? When will our churches receive healing? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் If my people who are called by my தங்களை name, தாழ்த்தி when they humble themselves, ஜெபம் பண்ணி when they pray, என் முகத்தை தேடி when they seek my face, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு then they turn away from their wicked ways. திரும்பினால் மட்டுமே அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்கும். Only when they do that you will receive that ஒருவேளை healing. நாங்கள் நினைக்கலாம் நன்றாகத்தானே உடுத்திருக்கிறேன், Sometimes you might think, oh, we are dressed nicely. நான் அழகாகத்தானே இருக்கிறேன், I am beautifully and wonderfully made. நான் என்ன திருத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்று நாங்கள் நினைக்கலாம். We might think, what should I change in my own life? எந்த ஒரு மனிதனுமே தன்னுடைய குறைகளை தன்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள விரும்புவதே இல்லை. No man would ever like to accept their shortcomings or ஆனால் இந்த wrongdoings. கடைசி காலங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். But in the last days we are seeing அநேகமான குழப்பங்கள் எல்லா இடங்களிலும் there காணப்படுகிறது. are many confusions all over the world. இன்றைக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது, யார் திரும்பி இயேசுவின் இடத்துல போவது என்பதாக. There is a confusion who has to return back to Jesus. ஏனால் எல்லாரும் நினைக்கிறார்கள் நான் பரிசுத்தவான் தானே என்பதாக. Every one of us think that we are righteous. ஒரு தந்தையின் உயிரணுக்கள் ஒரு தாயின் கருவறையில் முட்டிக்கொள்வதன் விதமாக ஒரு பிள்ளை பிறக்கிறது. A child is born when a sperm of the father goes to the womb of the mother. ஆகவே எனக்கு முதல் பிறந்தவன் எனக்கு மூத்தவனாகவும் எனக்கு பிறகு பிறந்தவன் எனக்கு இளையவனாகவும் இருக்கிறான். So the one who was born before me is older to me and the one who was born ஆனாலும் இந்த after. உறவுகளுக்கு இடையில பார்க்கிற பொழுது மூத்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் எப்பொழுதும் போராட்டங்கள் வருவது உண்டு. But if you see the relationship, there's always a conflict between the elders and ஆனால் the யார் youngest. யாரை விட்டு கொடுப்பது என்று தெரியாது. But no one knows who is to give in. ஆகவே வேதத்தில் நாங்கள் என்ன பார்க்கிறோம்? What do we see in the scripture? யார் எவனாய் இருந்தாலும் Whoever it may be, தேவனுடைய பார்வையில் நாங்கள் யாவரும் சமமானவர்களாய் we are இருக்கிறோம். all equal in the eyes of the Lord. அதே பிரச்சனைகள் சபைகளிலும் இருக்கிறது, உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. Even the same problem exists in churches and நான் all இதே over the சபையில world. 40 வருடம் இருக்கிறேன், நான் ஒரு பழைய மனிதன். I'm in this church for 40 years. I'm an old person here. ஆகவே நான் வேதாகமத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. So there's no reason for me to bring the ஏனென்றால் Bible. நான் பழைய விசுவாசி. Because I'm an old believer. நேற்று வந்த விசுவாசி மாத்திரம் தான் வேதாகமம் கொண்டு வர வேண்டும். Only the believer who turned up yesterday has to ஒருவேளை bring his அப்படியான Bible. எண்ணங்கள் எங்களுக்கு இருக்கலாம். Sometimes we may have thoughts like நான் that. தான் உயர்ந்த மனிதன், I am the righteous and the noble நான் person. தான் பெரிய ஆள். I am the mighty ஆனால் person. தேவனுடைய பார்வையில் அவர் ஒருவரே பெரியவராய் But இருக்கிறார். in God's eyes, He alone is the நாங்கள் mightiest person. யாவரும் அவருக்கு இடையில் நாங்கள் எல்லோரும் ஒரே அளவில் இருக்கிறோம். And beyond Him, all of us are equal. ஆகவே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய குணங்களை தாழ்த்தி நாங்கள் எங்களை அடிபணிந்து அவரை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். So all of us need to humble ourselves when we approach Him. அப்பொழுது தேசத்துக்கு சுகம் கிடைக்கும். That's when the nation will receive healing. எப்படியாக நாங்கள் அவரை நோக்கி போவது? How would we approach Him? நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் இருக்கிறார். We can see above everything that is here, Lord is. அவர் மூலமாக மனிதன் உருவாகினார். And through Him, mankind was created. மனிதன் மூலமாக ஃபீமேல் ஒரு பெண் உருவாகினார். And through a man, a female was created. பெண் வந்ததன் பின்பதாக திருமணம் உண்டாகினது. And after a woman arrived, then came the marriage. திருமணத்துக்கு பின்பதாக குடும்பம் உண்டாகினது. After the marriage became the families. குடும்பங்களுக்கு பின்பதாக சமூகங்கள் வளர்ந்தது. And through the families came communities. சமூகங்களுக்கு பின்பதாக தேசங்கள், நேஷன்ஸ் வந்தது. And from the communities came the nations. இப்பொழுது எங்களுக்கு இந்த இடத்துல என்னத்தை பார்க்கலாம் என்றால், What we can see at this moment is
உலகத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். We all come from this world. இந்த இடத்துல ஒரு சமூகம் இருக்கிறது. There is a community that is here. இந்த இடத்துல குடும்பம் இருக்கிறது. There is a family that is இந்த here. இடத்துல பெண்கள் There இருக்கிறார்கள். are ladies who are இந்த here. இடத்துல ஆண்கள் There are இருக்கிறார்கள். men who are here. அதேபோல் தேவனும் இருக்கிறார். And Lord is also here. வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், தொல்லைகள் வருகிற பொழுது Whenever you have problems, issues or trials in your life, நாங்கள் திரும்பி போய் பார்க்க வேண்டும் பிரச்சனை எங்கே இருக்கிறது we need to என்பதாக. turn back and actually evaluate where the problem is. நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் உலகத்துல பிரச்சனை இருக்கிறது என்று. We are thinking that the world has problems. நாங்கள் போய் கம்யூனிட்டியை பார்க்க, என்னுடைய சமூகத்தை தேடி பார்க்க வேண்டும் எங்கே பிரச்சனை இருக்கிறது We என்பதாக. need to seek from our community as to where the problem exactly யார் lies. மூலமாக இந்த உலகத்துல பிரச்சனை என்று சமூகத்துல தான் தேடி பார்க்க We வேண்டும். need to seek in the community as to who is creating the problem in the world. சமூகத்துல பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் எங்க போக வேண்டும்? குடும்பங்களுக்கு போய் பார்க்க And if வேண்டும். you cannot find the fault in the community, then you need to approach the families to see where the problem is. குடும்பத்துல அதை சரியா கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் மேரேஜ்ல போய் பார்க்க வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஏதாவது குழப்பம் இருக்கிறதா So if you என்பதாக. cannot see the problem in the family, then you need to revert back to the marriage life as to where மேரேஜ் the problem. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய திருமண வாழ்க்கை சரியில்லை என்றால் அந்த பெண்ணை போய் பார்க்க வேண்டும். So if the family life is not good, then you need to turn back to that woman. நிறைய பேர் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில மட்டும் போய் நின்று கொண்டு அந்த பெண்ணையை தாக்கி அந்த பெண்ணை அழித்து விடுவார்கள். What many people do is they go back to that woman, stay there stagnant and then destroy that woman's life. ஆனால் பெண்ணுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்றால் அந்த மனிதனை போய் பார்க்க வேண்டும். திருமணம் கட்டின அந்த புருஷனை போய் பார்க்க But if வேண்டும். there's a problem which we can't identify from the woman's life, then we need to turn back and look at the man. And அதற்கு பின்பதாக நீங்கள் தேவனிடத்தில் போக வேண்டும். And that's after that you need to go to God. இன்னைக்கு अनेक குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை என்ன என்றால் The problem that exists in many families today, அந்த திருமணமாகின அந்த மனைவியிடத்தில் மாத்திரம் எல்லோரும் வந்து நின்று அவளையே திட்டுவார்கள். everybody gets stagnated to the woman in the family and start blaming her for all the problems. ஆனால் அந்த திருமணமாகின கணவன் தேவனிடத்தில் போக வேண்டும். But the husband of the family needs to turn back to அப்பொழுது God. பிதாவாகிய தேவன் தன்னுடைய அன்பான உள்ளத்தோடு இருக்கிறார் அவரை அரவணைத்துக் கொள்வதற்கு. And the Father, our Lord, who is loving God, to embrace them. அப்பொழுது அந்த குடும்பம் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வரும். Then that family will turn towards a good குடும்பம் என்பது circumstances. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. Family is a very important aspect for us. அதேபோல் தான் சபை என்பது முக்கியமான ஒரு காரியமா Similarly, இருக்கிறது. church is also a very நாங்கள் important aspect. எல்லோருமாக சேர்ந்து கட்ட வேண்டிய ஒரு இடம் சபை. It's a responsibility of all of us to build together. குடும்பம் That is என்பது church. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து கட்ட வேண்டியதுதான் குடும்பம். Family is where the husband, wife, and the children bind together. குடும்பத்துல பிரச்சனை என்றால் மனைவியை பார்க்க வேண்டும் எங்கே பிரச்சனை இருக்கிறது என்பதாக. There's a problem in the family, then we need to look at the woman. மனைவியில பிரச்சனை என்றால் கணவனை போய் பார்க்க And வேண்டும். if there's a problem with the lady, then you seek the man. அதை உங்களுக்கு கண்டுபிடிக்கவில்லை என்றால் தேவனிடத்துல போய் நான் அடிபணிய வேண்டும். And if you cannot even locate the அதை தான் problem, இந்த then வார்த்தை சொல்லுகிறது. that is what this verse says. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்பதாக. If my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and I will forgive their sins and will heal their land. அவருடைய குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை என்றால், If there's no peace in their family, நீங்கள் கட்டாயமாக திரும்பி தேவனிடத்தில் வர வேண்டும். then you need to revert back to God. இருவர் சேர்ந்து வாழ்வதுதான் ஒரு குடும்பமா இருக்கிறது. It's a family life when two people come together to live together. முதலாவதாக அந்த ரெண்டு பேரும் தங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் போக வேண்டும். First of all, both those people need to humble themselves and approach God. நாங்கள் ஆண்டவரை குறை சொல்வதற்கு முன்பதாக Before we complain to God, எங்களை நாங்கள் தியானம் பண்ணி எங்களை நாங்கள் அறிந்து கொண்டு we need to understand who we are. We need to examine ourselves. நாங்கள் தேவனோடு சேர்ந்து வாழ்ந்தால், If we bind with God and live, எங்களுடைய குடும்பம் நலமானதாகவும் தரமானதாகவும் இருக்கும். then our family life would be good and of good standard. உங்களுடைய கணவன் மன அழுத்தத்தோடு வீடுகளுக்கு வருகிற பொழுது If your husband comes with stress and நீங்கள் anxiety, அவருக்கு ஆறுதல் கொடுக்கும் ஒரு தைலமாக மாற வேண்டும். you need to turn into an ointment to give him comfort. உங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போய் வீடுகளுக்கு வருகிற பொழுது When your children go to school நீங்கள் and ஒரு come home, தகப்பனாக ஒரு தாயாக அவர்களை அரவணைக்கும் ஒரு குடும்பமாக மாற வேண்டும். you need to embrace them as a father, as a family, அப்பொழுதுதான் அந்த as a குடும்பம் mother. மிகவும் அழகான ஒரு குடும்பமாக That's when ஓடும். that becomes a fulfills and ஆகவே completes a அன்பான beautiful தேவ family. ஜனங்களே, So my dear children of God, உங்களுடைய கரங்களினாலே உங்களுடைய குடும்பங்களை கட்டுங்கள். build your family with your own hands, உங்களுடைய நாவுகளினாலே அதை காத்துக் கொள்ளுங்கள். and with your tongue protect them. Build up your families with your hands and protect it with your mouth.
அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். And it is very important இதே aspect. தான் சபையிலும் அப்ளை பண்ண வேண்டும். And we need to apply this in the எங்களுடைய churches. சபையுடைய கரங்களை கொண்டு கட்டுவோம். Let us build this church with எங்களுடைய our hands. நாவுகளை கொண்டு எங்களுடைய சபைகளை And காத்துக் through our mouth we will protect our அப்பொழுது அது church. பலருக்கும் ஆசீர்வாதமானதா And இருக்கும். it will be a blessing to many. இந்த நாளினுடைய தலைப்பு வந்து The title of my sermon today என்னுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை எல்லைப்படுத்தும். my word Frame my life. will frame my life. Yeah. என்னுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை எல்லைப்படுத்தும். So my word will frame my life. என்னுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் என்னுடைய வாழ்க்கையை வரையறுத்து விடும். The words that are coming out of my mouth will frame my build my life. ஒருவேளை நாங்கள் சிந்திக்கலாம், எனக்கு தெரியாத வார்த்தையா, எனக்கு தான் எவ்வளவு வார்த்தை தெரியுமே, எனக்கே இன்னொருத்தோட வார்த்தை நான் என்று நாங்கள் யோசிக்கலாம். Sometimes you might think, oh, I know a lot of words. Why would I need the words of somebody else? என்னுடைய வார்த்தை என்னுடைய வாய் எனக்கு 40-50 வருஷத்துக்கு மேலாக நான் தான் வச்சிருக்கிறேன். என்னோட வாழ்க்கை அநேக வார்த்தைகள் வரும், எனக்கு வேற வார்த்தை தேவையில்லை. Over 40-50 years I am owning this mouth. I know a ஆனால் lot of நாங்கள் words. பேசுகிற வார்த்தை தான் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய குடும்பத்தை எல்லைப்படுத்தி விடும். But the words that we actually speak would frame our life and our families. இந்த ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் தேவனோடு வைத்திருக்கிற உறவு ஒரே அளவில் இருந்து விடும் என்று எங்களுக்கு சொல்லிவிட முடியாது. We cannot always say that the relationship, the people who have received salvation with God is exactly the same for everybody. All the born again Christians relationship, intimacy relationship with the God, we cannot say it's going to be the same level. தேவனோடு இருக்கிறதான அந்த நெருக்கமான உறவு ஒரே அளவில் இருந்து விடும் என்று சொல்லிவிட முடியாது. So we cannot say the intimate relationship with God is equal to everybody, all the Christians. ஏனென்றால் நாங்கள் தேவனோடு வைத்திருக்கிற உறவு ஒவ்வொருவருக்கு ஒருவர் மாறிவிடும். Because the intimacy that you have with God differs to person. அதே போல் தான் அவரை அறிகிற அறிவிலும் நாங்கள் வளர்ந்திருப்போம். And exactly in the knowledge of Him we will grow too. நாங்கள் வேதத்தில் வாசிக்கலாம், தேவனின் பட்சமாய் இருக்கிற பொழுது என்னை தாக்குவதற்கு ஒருவர் வர முடியாது என்பதாக. And the scriptures we can read, if God is with me, who can be against me? ஆனால் நான் தேவனோடு இருப்பதற்கு நான் பாத்திரனா, நான் தகுதி உள்ளவனா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். But we need to understand whether we are really worth to be with God. நாங்கள் தேவனோடு இருப்பதற்கு தகுதி இல்லாத பொழுது நாங்கள் தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். When we realize that we are unworthy to be with God, then we need to change ourselves into a worthy ஆகவே தான் person. இந்த வார்த்தை எங்களுக்கு மிகவும் முக்கியமாக That is இருக்கிறது. why the word is very important to us. ஒரு சாதாரண ஒரு மனிதனை எடுத்து பார்க்கிற பொழுது, If you take an ordinary man, அவனுடைய வாழ்க்கையில ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பதாக 3 காரியங்கள் இருக்கிறது. there is body, mind and soul for each person. நாங்கள் வாரத்துல 2-3 முறை கூடுகிறோம், கூட்டங்கள் வைக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், வேதம் எல்லாம் செய்கிறோம், நல்லது. Once or twice a week we meet, pray, we have prayer meetings, it's all good. மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்று பாடலும் பாடுகிறோம், அதுவும் நல்லது. And we are singing that with joy every day we are surrounded with joy. That's good. உள்ளத்துல தினமும் எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா? But in our hearts do we really have the joy every day? எங்களுடைய குடும்பங்களில் நாள்தோறும் சமாதானம் இருக்கிறதா? Or in our family do we have the peace every day? நாங்கள் குடும்பமாய் இருந்து நாள்தோறும் எங்களுடைய சமாதானத்தோட கதைத்துக் கொள்ளுகிறோமா? As a family do we speak in the peace every day? இல்லாவிட்டால் நாங்கள் ஆலயம் முடித்து வீட்டை போன பிறகே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அம்புகளை எய்து கொள்ளுகிறோமா? Or as soon as we return home from church are we throwing arrows or இது ஒரு shooting மிகவும் arrows at முக்கியமாக against? நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். It is very important that we நாங்கள் think தேவனுடைய பிள்ளைகளாக, as children of God, அவருடைய படைப்பில் வந்தவர்களாக, and as people who have been created by God, நாங்கள் இங்கு வந்து நாங்கள் எங்களுடைய வெளிப்புறம் நன்றாய் தான் இருக்கிறது. our outer appearance is good. ஆட்களை பார்த்தா எல்லாம் பால் வண்டி மாதிரி தான் சூப்பரா இருப்பாங்க. If you look at people, they are prosperous people, they are very good ஆனால் looking. வீடுகளுக்கு போனால் எங்களுடைய உள்ளான மனிதன் எப்படியாக இருக்கிறான் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க But as வேண்டும். soon as we go home we need to think how our inner man is. ஆகவே தான் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. That is why words of our mouth is very important. ஆண்டவர் எங்களுக்கு பலவிதமான வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். Lord has taught us many different words. நாங்கள் அநேகமான வார்த்தைகளை கேட்கிறோம். We listen to many words. இது எங்களுடைய வாழ்க்கையில எங்க போய் விழுகிறது? The word going to be land where in your life? Where does these words land in your life? வார்த்தை எங்கே விழுகிறது? Where does these words land in your life? எங்களுடைய சரீரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? How is our body created? ஆவி, ஆத்துமா, சரீரம் As என்பதாக. body, mind and soul. நாங்கள் முதலிடம் கொடுப்பது எங்களுடைய சரீரத்துக்கு தான். We give the priority to our body. ஆனா வேதாகம பிரகாரமாக நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டியது எங்கள் ஆவிக்கு. And according to the scripture we need to give priority to our தேவனுடைய souls. ஆவியும் எங்களுடைய ஆவியும் தொடர்புபடுகிற பொழுது நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு சரியாக தெரியும். The spirit of God and our spirit when they join together we know the clear நீங்கள் path we பிள்ளையான need to பாதையில் go. போனாலும் கூட தேவ ஆவியானவர் எங்களை சரியான பாதையில் நடத்தி விடுவார். Even if we walk through the wrong path, the spirit of God will lead us to the right path. நாங்க GCSE A level படிக்கிற பொழுது தொடை கணக்குன்னு படிச்சிருக்கிறோம் ஸ்ரீலங்கால. Oh my God.
When you அந்த study, ஒரு மேக்ஸ்ல இருக்குது, ஒரு வட்டம் போட்டு இன்னொரு வட்டம் போட்டு மூன்று வட்டம் போட்டா மூண்டையும் தொடுகிற இடம் இருக்கும். yeah, when we learn maths, there is a portion in maths when they join with circles, there's a combined common area. அந்த மூன்றையும் தொடுகிற இடம் தான் இருதயமாய் இருக்கிறது. And the area that touches in common with all three parts is your heart. அந்த இருதயத்துல தேவனுடைய வார்த்தை வந்து விழுக வேண்டும். And in that heart, the word of God should land. ஆகவே தான் உலகத்துல பாடி வச்சிருக்கிறார்கள், இதயம் ஒரு கோயில் என்பதாக. That is why in the world they are saying the heart is a temple. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்துல வந்து விழுக வேண்டும். That is why the words of the Lord should land in our heart. நாங்கள் வாசித்து பார்ப்போம் மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனத்தை. So let us turn to the Gospel of Matthew chapter 13 verse 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். But the seed falling on good soil refers to someone who hears the word and understands it. This is the one who produces a crop yielding 100, 60 or 30 times what was sown. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் இந்த வசனம் எங்கே விழுகிறது என்பதாக. We see where the word actually lands or falls. நல்ல நிலத்தில் விழுந்த விதை தான் நன்றாக முளைக்கும். But the word that lands on good soil is ஆகவே one எங்களுடைய that grows உள்ளத்தை நாங்கள் properly. மாற்றிக் கொள்ள வேண்டும். So we need to change our heart. நாங்கள் பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக போனாலும் கூட Although we go through many trials and tribulations, எங்களுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். but our heart should be desirable to God. தேவனுக்கு ஏற்ற விதமா இருந்தால் தான் அவர் எங்களோடு கனெக்ட் பண்ணக்கூடிய, எங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகமா இருக்கும். Only when your hearts are desirable to God, there's more chances for God to connect to your heart. அப்பொழுது ஆவியும் ஆத்மாவும் சரியாக கிரியை செய்யும். That's when the spirit and the soul will அப்பொழுது join உங்களுடைய சரீரம் together. பலப்பட்டு போகும். Then our body will become ஆவியும் strengthened. ஆத்மாவும் பலப்பட்டிருந்தால் உங்களுடைய சரீரம் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ட்ராங் ஆகிவிடும். Spirit and soul are binded together and strengthened, and the body automatically becomes strong too. நாங்கள் வாசித்து பார்ப்போம் 2 கொரிந்தியர் 11 2வது 3வது வசனங்களை. So 2 Corinthians chapter 11. Chapter 11 verse 2 and 3. Verse 2 and 3. I am jealous for you with a good jealousy. I promise you to one husband, to Christ, so that I might present you as a pure virgin to him. But I am afraid that just as Eve was deceived by the serpent's cunning, your minds may somehow be led astray from your sincere and pure devotion to Christ. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். உங்கள் இருதயமும் ஏவாளை கெடுத்தது போல கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன் என்பதை வேதம் சொல்லுகிறது. And it says, as Eve's heart was deceived, I'm worried whether your heart would also be deceived. இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்த்திருக்காங்க பாம்பு மட்டும் தான் என்னை வந்து வந்திச்சு விடும் என்பதாக. Many people are expecting a serpent to come and deceive ஆனா us. இன்னைக்கு பாம்பு வராது. But serpent won't come இன்னைக்கு today. என்னை மாதிரி டை சூட் போட்டு தான் வரும் பிசாசு உங்ககிட்ட. But the enemy will come like us, wearing suits and ties. அழகான சாரி கட்டி சல்வார் எல்லாம் போட்டு தான் வரும். We'll wear a beautiful sari or a salwar and come to நாங்கள் deceive. வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருந்து கொள்ள So we வேண்டும். need to be very careful in our life. சர்ப்பம் மாதிரி இனிமேல் சாத்தான் வர போறது இல்ல. This enemy will never come again as a இன்னைக்கு serpent. அநேகர் வேதத்தை கூட ஏந்தி கொண்டு தான் போகிறார்கள் மனிதர்களை ஏமாற்றுவதற்காக. Even people are carrying a Bible in their hands to deceive people. ஆகவே நாங்கள் ஜாக்கிரதையா இருந்து கொள்ள வேண்டும். So we need to be very careful. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல எங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு. So that the serpent who deceived the Eve should not deceive us. நாங்கள் யாரோடு பழகுகிறோம்? Who are we moving with? நாங்கள் யாரோடு அதிக உறவுகளை கொள்ளுகிறோம்? Who do we have a relationship, more relationship நாங்கள் with? யாரோடு அதிகமாக பேசுகிறோம்? Who do we speak to இவைகள் more? எல்லாம் சிந்தித்து பார்க்க We வேண்டும். need to evaluate all of these. யார் எங்களை ஏமாற்றுவார்கள் என்பது எங்களுக்கு அறவே தெரியாது. We will never know who will actually deceive ஆகவே us. தான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தேவாவியானவரோடு உங்கள் ஆவியை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். That is why I also already said that your spirit needs to be aligned with the Spirit of God. ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே வெளி தோற்றத்தை பார்த்துவிட்டு தான் நாங்கள்
ஏமாந்து போவது. Because we get deceived by looking at our outward appearance. ஆகவே வேதத்தை வாசித்து தேவ ஆவியானவருடைய அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள So we வேண்டும். need to read the scriptures and receive the power of those அப்பொழுது words. உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆசீர்வாதம். Then you will receive that blessing. நாங்கள் நினைத்து விட கூடாது தீங்கு நாட்கள் இனிமே வரப்போவதில்லை என்பதாக. We should never think that we will not come across the நாங்கள் evil days. எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, If you read Ephesians chapter 6 verse 13, Ephesians number 6, 6வது அதிகாரம் 13வது வசனம், if you read 6:13, therefore put on the full armor of God, so that when the day of evil comes you may be able to stand your ground, and after you have done everything to stand. பாத்தீங்களா? இங்க நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் நினைத்து விட கூடாது நான் நாள்தோறும் சபைக்கு வருகிறேன் தானே, So you should not think, oh, I go to church every week, காலையில ஜெபம் பண்ணுகிறேன், I pray every morning, உபவாச கூட்டங்களுக்கு I போகிறேன், go for the fasting and எனக்கு prayers. தீங்கு நாட்கள் வரப்போவதில்லை I will என்பதாக. never have that evil days. நாங்கள் தேவனை தேடுகிற காலம் அதிகரிக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அநேகமாக There's இருக்கிறது. every opportunity when you go do more of God's work, the more harm will come your way. தீங்கு நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக There's இருக்கிறது. no opportunity for the evil days to approach ஆகவே you. நாங்கள் ஜாக்கிரதையா இருந்து கொள்ள வேண்டும். So we need to be very careful. ஒருவேளை நாங்கள் இப்படி சிந்தித்தும் பார்க்கலாம், Sometimes we may think like this. ஒருவேளை என்னுடைய வைஃபோட எனக்கு பிரச்சனை வந்து அவ என்ன வீட்டை விட்டு விரட்டி நான் கராஜ்ல நாளை படுத்து 2 கிழமை கராஜ்ல தான் படுக்கிறேன். இப்ப So let's imagine that I have a problem with my wife and she chucks me out of the house, and then for the last 2 weeks I'm மூன்றாவது residing கிழமை in my நான் car. வருகிற பொழுது நீ என்னை பார்த்து காரண்டு சொல்ல முடியாது. என்னை பார்த்து மூன்றாவது கிழமை ஆலயத்துக்கு வருகிற பொழுது என்னை பார்த்து கார் ஒன்று வருது என்று சொல்ல முடியாது. So third week when you come to church, you cannot say looking at me saying, oh, there's a car coming through. அதே போல் நாங்கள் வாரந்தோறும் ஆலயத்துக்கு வந்தாலும் கூட நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தன் என்பதாக நாங்கள் கணித்து விட முடியாது. Although you come to church every week, you cannot be judged as a good Christian either. ஆலயத்துக்கு வந்தால் தேவனை அனுஷ்டிக்கிற பொழுது எங்களுக்கு என்று சில பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். So when we come and praise and worship God, then we need to develop certain attributes or qualities in us too. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றை நாங்கள் தேவனுக்குள்ளாக வளர்க்க வேண்டும். Our body, mind and soul should be grown in God. அது ஒரு மிக ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. It is a very important aspect. அப்படியே வளர்கிற பொழுது எங்களுடைய உள்ளம் தானாக பலப்படும். When we grow like that, our minds will be strengthened automatically. நாங்கள் வாசிப்போம் யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை. Shall we read the Gospel of John chapter 14 verse 1? Do not let your hearts be troubled. You believe in God, believe in me. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Do not let your hearts be troubled. You believe in God, believe also in me. ஆகவே எங்களுடைய உள்ளங்கள் உடைந்து போகாதபடி, Let's not our hearts be troubled. எங்களுடைய உள்ளம் எங்களுடைய இருதயம் கலங்கி விடாமல் போகும் இருக்க வேண்டும் என்றால், And if your heart should நாங்கள் remain not தேவனிடத்தில் troubled, விசுவாசமாயிருக்க then வேண்டும். we need to believe in God. அவரிலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க We need to வேண்டும். put our faith and hope in Him. அந்த வேதத்தை வாசித்து அதில் உள்ள வார்த்தைகளை நாங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த We வேண்டும். need to read the scriptures and exercise them in our lives. அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கும். That's when blessing will happen in our lives. நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், Let us think. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய நாவுகள்ல வருகிற வார்த்தைகள் எப்படியா இருக்கிறது? How would be the words that come out of our mouth be? வார்த்தை என்பது மிகவும் ஒரு வல்லமையுள்ள ஒரு காரியமா இருக்கிறது. The word has a mighty power. வார்த்தை வல்லமை உள்ளது. The word has power. நாங்க நினைக்கிறோம் பாராசிட்டமாலுக்கு மட்டும் தான் சைடு எஃபெக்ட் இருக்குது. We only think that the paracetamol affects you, has side effects. அந்த பெட்டியை வாங்கினா பின்னுக்கு வாசிச்சு முன்னுக்கு வாசி பரட்டி பார்த்து அங்கிட்டு உருட்டி பார்த்து எல்லாம் தான் சேர்ந்து குடிப்போம் அதை. When we buy that box of paracetamols, we read the labels this way, that way, and after that only we take ஆனா it. வார்த்தையை நாங்க வெளியிட போறது கண்ணா பின்னான்னு விட்டு தள்ளிரோம் வார்த்தை. But when we give or speak words, we speak without thinking. ஆனால் அது யாருக்கு தாக்கங்களை உருவாக்கும் என்பதை நான் யோசிக்கிறதே இல்லை. But we never think who those words have a bearing. எங்களுடைய வார்த்தை என்ன செய்யும் என்றால், What would our words do? ஒருத்தரை பலப்படுத்தும். It can strengthen somebody. அந்த வார்த்தை நாங்கள் ஒருத்தரை தூசிப்பதற்கு பாவிக்கலாம். We can use that word to insult somebody. ஒருவரை பலவீனப்படுத்துவதற்கு வார்த்தையை பாவிக்கலாம். We can use that to make someone weak. ஒருவரை உயர்த்துவதற்கு வார்த்தையை We can பாவிக்கலாம். use that to exalt someone.
ஒருவரை தடாரன்னு கீழே போடுவதற்கு வார்த்தையை Or பாவிக்கலாம். we can use that word to bring someone down நாங்கள் யோசித்து drastically. பார்க்க வேண்டும் வார்த்தை எதற்காக நாங்கள் பாவிக்கிறோம். We need to think, why do we use those words for? தேவனாகிய ஆண்டவர் எதற்காக வார்த்தையை பாவித்தார்? And God, Lord, what purpose did he use his words for? நாங்கள் வாசிப்போம் எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை. Let us read Hebrews chapter 11 verse 3. By faith we understand that the universe was formed at God's command, so that what is seen was not made out of what was visible. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒன்றுமே இருக்கவில்லை. Before this world was created, nothing existed. எம்ப்டியாகத்தான் இருந்தது. It was empty. ஆனால் தேவன் வேதத்துல வாசிக்கிறோம் தேவன் தான் இது எல்லாவற்றையும் உருவாக்கினார் And we என்பதாக. read in the scriptures that God created everything. எப்படியாக உருவாக்கினார்? How did he create them? தன்னுடைய வார்த்தையின் மூலமாக உருவாக்கி இருக்கிறார். Through his word he created them. அவருடைய வார்த்தை அந்த அளவு வல்லமை உள்ளதா இருந்தது. And his words had so much power. எங்களுடைய வார்த்தை மூலமாக நாங்கள் எதை செய்கிறோம்? And through our words what do we do? ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறதும் அதே பலனை எங்களுக்கு தந்திருக்கிறார். God has given us the same power too. எங்களுக்கும் எங்களுடைய வார்த்தையினால உருவாக்க முடியும், அழித்து விடவும் முடியும். Even through us, even we can create or destroy someone through our words. நீ குடும்பங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட வார்த்தை மூலமாக தான் अनेக குளறுகள் வருகிறது. And even if you take families, through the words that we use, we have many problems. अनेக பிரிவினைகள் வருகிறது. There's so much separation because of the words. अनेக குழப்பமான சூழ்நிலை வருகிறது. There's so much confusion because of the words. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள். They attack each other with these words. ஆகவே இந்த வார்த்தையில மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். So we need to be very careful with the choice of words we use. தேவனானவர் வார்த்தை மூலமாக தான் உலகத்தை உருவாக்கினார். God created the world with his word. அதே ability அதே capacity எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். God has given us the same ability and the அந்த வார்த்தையை capacity. கொண்டு நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை கட்ட வேண்டும். So through those words we need to எங்களுடைய bind and build பிள்ளைகளுடைய our வாழ்க்கையை family. கட்ட வேண்டும். We need to build the lives of our children. எங்களுடைய சபையை கட்ட We need வேண்டும். to build our church. சபை மக்களுடைய வாழ்க்கையை கட்ட We need to வேண்டும். build the lives of our church people. நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்தோம் என்றால் If we work at a particular நாங்கள் place, ஒவ்வொரு மீட்டிங்களுக்கு அட்டெண்ட் பண்ணுவது உண்டு. it is usual that we attend ஸ்டாஃப் church மீட்டிங் meeting. என்று எழுதுவார்கள். They say staff meeting. ரெசிடென்ஸ் மீட்டிங் என்று எழுதுவார்கள். Sometimes it may be a resident. இப்படியாக வேலை செய்கிற இடத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு விதமான மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ண வேண்டும். So depending on what type of work or what place of work you do, there are different types of meetings அவை that you attend. எல்லாவற்றையும் எழுதி டைப் பண்ணி அதை டாக்குமெண்ட்ல போட்டு வைக்க வேண்டும். And they need to type up all the minutes and then they document it as well. ஏனென்றால் அதற்கு மேலான அதிகாரிகள் வந்து அவைகளை பார்ப்பார்கள். Because the supervisors come and oversee those minutes as to what was discussed in those meetings. ஏனென்றால் அந்த காரியங்களை மக்களுக்கு சரியாக செய்து கொடுத்திருக்கிறார்களா என்பதை தான் பார்ப்பார்கள். And they check whether everything has been done properly அதே and விதமாக appropriately. தான் சபையிலும் குடும்பங்களிலும் And that is how exactly the same in எங்களுக்கு அந்த churches and பயம் இருக்க வேண்டும். families. We need to have that fear. தேவன் எனக்கு தந்த சபை, The church that God gave me, பிதாவாகிய தேவன் எனக்கு தந்த குடும்பம், the Father gave me this family. நான் என்னுடைய பேப்பர் ஒர்க் எல்லாம் சரியா செய்து வைத்திருக்கிறேனா? Have I done my paperwork நான் என்னுடைய correctly? பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்து Have I வைத்திருக்கிறேனா? done the things that I am intended to do to my kids? என்னுடைய சபை குடும்பங்களுக்கு தேவையான காரியங்களை நான் பார்க்கிறேனா, அவைகளை விசாரிக்கிறேனா என்பதை நான் தேடி பார்க்க வேண்டும். We need to seek and find whether I am doing right by the church members. நாங்கள் வாரந்தோறும் வருகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஒருவருக்கு கதைத்துக் கொள்கிறோம், டீ குடிக்கிறோம், வடை சாப்பிடுகிறோம், போகிறோம், நல்லது. We come every week, we talk to each other, we greet each other, we have tea, eat some short eats and we go. That's good. ஆனால் அது அல்ல இந்த சபையில இருக்கிற முக்கியமான But காரியம். that is not the important aspects of this church. வருடத்தில் 52 வாரங்கள் கூடுகிறோம். We gather 52 weeks of the year. பலவிதமான வேத வார்த்தைகளை கேட்கிறோம். We listen to many type of scriptures. ஆனால் குடும்பங்களில் வளர்ச்சிக்கு நாங்கள் எந்த விதமான பங்குகளை கொடுக்கிறோம்? But what type of contribution do we make to the growth of families? சபை வளர்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பு எப்படியா இருக்கிறது? What is my part or my contribution to the growth of the church? சபையினுடைய வளர்ச்சிக்கு நான் எப்படியாக பங்களிப்பை கொடுக்கிறேன்? What is my contribution to the growth of the church children? நான் எப்படியாக சாட்சியாக வாழுகிறேன் மற்ற சபை மக்கள் மத்தியிலே? How do I live as a testimony amongst the church members? மற்ற சபை மக்கள் எங்களை பார்த்து இந்த குடும்பத்தை பார்க்கிற பொழுது வித்தியாசம் காணுகிறேன் என்று சொல்லுகிறார்களா? Are the church, other members seeing us, seeing our family and saying, oh, I see a difference in this family? இல்லாவிட்டால் அவங்களோட கதையை கூட ஒதுங்கி போயிரோண்டு போகிறார்களா? Or they are saying, oh, we shouldn't talk to them, let us stay அப்படியாக away from இருந்தால் them. நீங்கள் தேவனை நோக்கி வர வேண்டும். If the situation is like that, you should seek அப்பொழுது God. உங்களுக்கு ஷேமம் கிடைக்கும், உங்களுக்கு சுகம் கிடைக்கும், Then you will receive healing உங்களுடைய then. குடும்பங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், Then family will receive comfort. உங்களுடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படும். The needs of your family would be நாங்கள் met. வாசிப்போம்
ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களை. Genesis chapter 1 verses 2 and 3. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. In the beginning, God created the heavens and earth, and now the earth was formless and empty. Darkness was over the surface of the deep, and the Spirit of God was hovering over the waters. And God said, "Let there be light," and there was light. 2வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், In verse 2 we see, பூமியானது வெறுமையாய் இருந்தது. the earth was formless, இருள் அங்கே இருந்தது. and there was darkness, அது வெறுமையாகவும் இருந்தது. and it was empty too, and also ஒழுங்கின்மையாகவும் இருந்தது. and there was no order. அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் நாங்கள் போகிற இடங்களிலும் And that is how our families, our life and the places that we go to. ஒழுங்கின்மை இருக்கலாம். There is no order. ஒரு வெறுமையான தன்மை There காணப்படலாம். might be emptiness. ஒரு இருள் காணப்படலாம். There might be a darkness. இதிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு வெளிச்சத்தை தர வல்லவராய் And இருக்கிறார். God is able to give us light from these type of situations. எந்த சூழ்நிலை தருவார் அதை? What circumstances He will give நாங்கள் us in? மனம் திரும்பி தேவனிடத்தில் போய் நல்ல வார்த்தைகளை பேசுகிற பொழுது, When we repent and go back into the presence of God and speak the right words. சிலர்லாம் சில பிள்ளைகளை பார்த்தே சொல்லுவாங்க, இவன் உருப்படவே மாட்டான் Sometimes அப்படின்றாங்க. people look at their own children and say, "Oh, this guy is properly நாங்கள் எப்பொழுதும் useless." எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தை, எங்கள் சபை மக்களை நாங்கள் விட்டு விடவே கூடாது. We should never abandon our children or our church members. நாங்கள் எல்லோரும் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். We are all children of God. நாங்கள் யாவரும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். And all of us have been created by God. நாங்கள் எப்பொழுதும் ஒழுங்கின்மையான காரியங்கள், வெறுமையா இருக்கிற இடங்கள், இருளா இருக்கிற இடங்களில தேவ வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். We need to use the word of God when there is in places which are empty, in darkness, and also where there is no order. நாங்கள் வாசிப்போம் எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை. Let us read Hebrews chapter 4 verse 12. For the word of God is alive and active, sharper than any double-edged sword. It penetrates even to dividing soul and spirit, joints and marrow, and it judges and the thoughts and the attitudes of the heart. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக குத்துகிறதும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. Amen. தேவனுடைய வார்த்தை எப்படியா இருக்கிறதாம்? How is the word of God? எந்த ஒரு காரியத்தையும் எங்களுக்கு பிரித்து பார்த்து விட முடியும். We can always separate any matter. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வருகிற பொழுது நாங்கள் வேதத்தின் மூலமாக अनेक குழப்ப சூழலில் விடுதலை ஆகி விடலாம். So when the word of God comes, through the word of God we can be healed from any situation. வேதத்தை வாசித்து அந்த வார்த்தைகளை நாங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிற பொழுது, So when we read the word and exercise those words in our lives, அது எங்களுக்கு மிகவும் உதவியாயிருக்கும், உபகாரமாயிருக்கும். it will be very helpful and useful to us. நாங்கள் என்னாகும் 20வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கிற பொழுது, நாங்கள் நேரம் போவதால் வாசிக்க தேவை, நாங்கள் சொல்லுகிறேன். In Numbers 20, because of times we அதில் நாங்கள் பார்க்கிறோம் மோசஸ் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு போன விதங்களை. we see the way that Moses took his life. என்னாகும் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். Numbers chapter 20 verse 3 alone we'll read today. அங்கே அவர்களை கொண்டு போகிற பொழுது இடையில அவர்களுக்கு பலவிதமான தாக்கங்கள் உருவாகுகிறது. So when they take Moses there are so much issues that Moses faces. They quarreled with Moses and said, "If only we had died when our brothers fell dead before the Lord." இப்ப மோசஸை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இந்த பால் தேன் கதையெல்லாம் விட்டுருங்க, இப்ப எங்களுக்கு தண்ணி சரி தர பாருங்க அப்படின்னு சொல்றாரு. The people are telling Moses, "Forget about the milk and honey, just at least give us water." ஒரு நாள் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்பதாக. Lord looks at Moses one day and said, "Oh, மோசஸ் என்ன சொல்லிட்டாரு, ministry." என் வாய் சரியில்லை, எனக்கு செய்ய முடியாது And அப்படின்றாரு. Moses said, my mouth, I have stammering, so எனக்கு therefore பேசவே தெரியாது, இந்த ஊழியம் என்னால முடியாதுன்றார். I cannot even speak, so I ஆனால் cannot do தேவன் this ministry. மோசேயுடைய உள்ளத்தை பார்த்தார். So God saw the heart of Moses. தேவன் மோசேயுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். So he knew the heart of Moses. நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதனை கண்டுபிடித்தார். And he found a good-hearted man. ஆகவே இந்த ஜனங்களை கொண்டு போகிற பலனை அவருக்கு கொடுத்தார். And he gave the strength to Moses ஆனால் to lead ஜனங்கள் this இந்த people. மோசஸுக்கு இப்ப
அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். So people started giving pressure to Moses. ஆகவே நாங்கள் மன அழுத்தம் வருகிற பொழுது When we have pressure or எப்படியாக stress, நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம். we can see how to act when we have stress or மோசஸ் pressure. அந்த மக்கள் தனக்கு அழுத்தத்தை கொடுக்கிற பொழுது When the people started applying pressure to தேவனை Moses, நோக்கி பார்த்தான். he looked unto God. தேவன் சரியான வழிவகைகளை காட்டினார். God showed him the right அந்த path. கற்பாறையை போய் தட்டினால் தண்ணி வரும் என்பதை சொல்லிக் கொடுத்தார் And he ஆண்டவர். said, you tap this rock, you will have water. ஆகவே God taught எங்களுக்கு him. மன அழுத்தம் வருகிற பொழுது When we have stress, under pressure we should not open our mouth. Okay. மன அழுத்தம் வருகிற பொழுது நாங்கள் வாய்களை திறக்க கூடாது, பொறுமையா இருக்க வேண்டும். So during this pressured situation, we shouldn't open our mouth. We அதைத்தான் should இந்த remain வசனம் எங்களுக்கு patient. கற்பித்து That is what தருகிறது. this word teaches us. நீங்க ஏதாவது மன அழுத்தம் இருந்தால் If you have any type of pressure, நீங்கள் அமைதியாய் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். you need to quietly look unto கர்த்தர் God. உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். God will do blessings to you, many type of blessings to you. அவர் உங்களுக்கு சரியான பாதைகளை He காட்டுவார். will show you the right path. நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் If you want to receive the blessings from நீங்கள் God, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். you need to prepare yourself. நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியங்களை செய்ய வேண்டும். You need to do ministry to God. நீங்கள் தனிமையாய் இருந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். And you need to be alone and look onto You Him. have to do the preparation, ministration and isolation. இது மூன்றை நீங்கள் சரியாக செய்தால் ஆண்டவர் உங்களை தொடுவார். Yeah, if you do this all three together the right way, then the நாங்கள் Lord will தனிமையாக touch you. இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது In isolation, when you look at God, நாங்கள் மிகவும் கவனமா இருக்க we வேண்டும். need to be very careful. அந்த நேரத்தில் சத்துரு என்ன செய்வான் என்றால், What will the enemy do at that time is, 1947 பாவிச்சு ரேடியோ மாதிரி அந்த உஸ்ஸுன்னு சத்தம் ஒன்று வரும், பழைய பாட்டு வரும், அந்த மாதிரி இருக்க கூடாது. so that's an old radio that you used years and years ago. That's hissing sound and the old songs will நிறைய appear. Not பேர் like that. தனியா இருந்து ஜெபம் பண்ண போனா அந்த சாத்தானுடைய சத்தம் எப்படி வரும், உஸ்ஸுன்னு ஒரு சத்தம், அந்த ஏரியெல்லாம் இழுத்து பழைய காலத்துல ரேடியோ மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய. So many people try to pray in isolation, you receive hissing sound like the old radios and stuff like that. ஆனா இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல புதிய சிஸ்டங்கள் இருக்கிற உலகத்துல ஆண்டவர் ஒரு கதைக்கிற பொழுது நாங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். So in the technologically advanced world where there are many new நாங்கள் systems exist, தனிமைப்பட்டு ஜெபிக்கிற பொழுது எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள தொடர்புகளை சரியாக மேற்கொள்ள வேண்டும். so we need to, in isolation when we pray to God, we need to have the relationship very clear with God. ஆகவே கடைசியாக And finally, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களாக நாங்கள் திரும்பமாக ஆண்டவரை நோக்கி ஓடுவோம். and as children, people who have His name, we need to repent and turn back to God. எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். Let us prepare ourselves. அவருக்காக நாங்கள் காரியங்களை செய்வோம். Let us do work for Him. நாங்கள் தனிமையாக இருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let us look unto God in isolation. எங்களுக்கு தெரிகிறதான பிழையான காரியங்கள் எங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு Let us take away the wrong things from our heart. ஆண்டவருக்கு ஏற்ற விதமான ஒரு உள்ளத்தை நாங்கள் உருவாக்கி Let கொள்வோம். us create a heart which is acceptable to God. அப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய Then வல்லவராயிருக்கிறார். God is able to do good and mighty things for us. ஆண்டவர் உலகத்தை உருவாக்குவதற்கு வார்த்தைகளை பாவித்தது போல As God used the words to create this world, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குவதற்கு வார்த்தைகளை பாவிப்போம். let us also use to create our lives with this word. அவர் இந்த வார்த்தைகளை நல்ல விதமாக பாவித்தது போல As He used this word good and எங்களுடைய appropriately, நாவுகளின் வார்த்தைகளை நல்லதாய் பாவிப்போம். and even the words of our tongue and அது mouth, அந்த let us use வார்த்தை it properly. மற்றவர்களுக்கும் சேமத்தை உண்டு பண்ணட்டும். And let these words bring comfort and healing to others. ஏனென்றால் எந்த ஒரு வார்த்தையிலும் பக்க விளைவுகள் உண்டு. Because as every word we use, there is a side effect. ஆகவே நாங்கள் பாவிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் Every word that we use, தேவனுக்கு உகந்ததாகவும் let it be desirable to God, மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியதாகவும் and இருக்கட்டும். let it be encouraging to others. ஆகவே நாங்கள் யாவருமாக சேர்ந்து Let us all join together எங்களுடைய கரங்களை கொண்டு with our hands. எங்களுடைய குடும்பங்களை கட்டுவோம். Let us build our families. எங்களுடைய சபைகளை கட்டுவோம். Let us build our churches. நாட்டுக்கு நலமானதை செய்வோம். We'll do what is here, what will bring healing to the எங்களுடைய nation. நாவுகளை கொண்டு Through our tongues and எங்களுடைய mouths. வாய்களை கொண்டு Through our mouths. அந்த வீடுகளை காத்துக்கொள்வோம். Let us protect our houses. எங்களுடைய சபைகளை Let us காத்துக்கொள்வோம். protect our churches. நாட்டுக்கு ஏற்ற பிரஜைகளாக வாழுவோம். And let us live as a able and good citizen to the country. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் May ஆசீர்வதிப்பார். God bless each one of you. நாங்கள் யாவருமா கண்களை மூடி ஜெபிப்போம். Shall we close our eyes and pray? நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, we give இயேசுவே இந்த thanks. நாளில் எங்களோடு வசனங்களை வெளிப்பட்டமைக்காக நன்றி ஆண்டவரே. Jesus, through the word of God, you revealed yourself. பிதாவே Thank நீங்கள் you. வார்த்தைகளை ஆண்டவரே இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு பாவித்தது போல As Father, you used those words to create this world. எங்களுடைய குடும்பங்களை உருவாக்க சபைகளை உருவாக்க எங்களை கற்றுத்தாருங்கள் ஆண்டவரே. Teach us to build our families and the churches. ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற ஜனங்களாக குடும்ப ஸ்திரீகளாக
குடும்ப தலைவர்களாக ஆண்டவரே, And as people, as leaders of the family, and as women of the family, எங்களுடைய கரங்களை கொண்டு இந்த காரியங்களை கட்டுவதற்கும், through our hands, let us build these things. எங்களுடைய நாவுகளை கொண்டு இவைகளை காத்துக் கொள்வதற்கும் தேவ கிருபை தருவீராக. And through our mouth to protect them, give us the godly grace. நாங்கள் யாவருமாக சேர்ந்த ஆண்டவரே, Let us all join together. எங்களுடைய குடும்பங்களுக்கும், To our families, எங்களுடைய சபைக்கும், to our church, எங்களுடைய நாடுகளுக்கும் to our country. நல்ல பிரஜைகளாக வாழ உதவி செய்யுங்கள். Help us to be a good citizen. மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். We pray that you change us as people who இதனால் are முதல் testimony ஆண்டவரே, for us. And from today, குடும்பத்தை காத்துக்கொள்ள எங்களுடைய நாவுகளை உருவாக்குங்கள் ஆண்டவரே. create our tongues in our mouth in a way to protect our அப்படியாக செய்ய families. போகிறமைக்காக நன்றி Thank செலுத்துகிறோம். you for doing so, Father. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. Thank you. Thank you.